வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாகவே நாம் தினசரி நம் பூஜை அறை கதவுகளை காலையில் திறப்பது உண்டு. பூஜை அலமாரி வைத்திருந்தாலும் அதையும் நாம் காலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் முதல் வேலையாக பூஜை அறை கதவை தான் திறப்போம். அதை திறக்கும் போது நாம் கண்டிப்பாக ஓம் வரலட்சுமியே வருக, வரலட்சுமியே வருக என்று கூறிக்கொண்டே திறப்பதால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் காலையில் திறக்கும்போது லக்ஷ்மி நிரந்தரமாக நம் வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்று மனதார நினைத்து கொண்டு ஒவ்வொருவரும் காலையில் பூஜை அறை கதவை திறக்கும்போது வரலட்சுமியே வருக, வரலட்சுமியே வருக என்று சொல்லிக்கொண்டே திறக்க வேண்டும். நிரந்தரமாக நமக்கு லக்ஷ்மி வீட்டினிலே தங்குவதற்கும் நிலைத்து நிற்பதற்கும் இது போன்று நாம் தினசரியே கூறி வர வேண்டும். நாம் தினசரி இரவு படுப்பதற்கு முன் பூஜை அறை கதவையோ அலமாரியோ கண்டிப்பாக மூடிவிட வேண்டும். நாம் அப்படி மூடிவிட்டு காலையில் முதலாக எழுந்திருக்கும் போது பூஜை அறை கதவை திறந்தவுடன் வரலட்சுமியே வருக, வரலட்சுமியே வருக என்று ஒரு 5 முறை கூறிக்கொண்டே திறக்க வேண்டும். திறந்த பின் முதல் வேளையாக நாம் வைத்திருந்த தீர்த்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை செடிகளில் கொட்டிவிட்டு நாம் புதிதாக தண்ணீர் நிரப்பி அதில் நாம் வெறும் தண்ணீராக வைக்காமல் சிறிதளவு பச்சை கற்பூரமோ அல்லது மஞ்சள் பொடியோ கலந்து வைக்க வேண்டும். இதை தினசரி நாம் ஒரு பழக்கமாகவே கொள்ள வேண்டும். நாம் நெய்வேத்திய பொருள்கள் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக தண்ணீர் தினசரி மாற்றுவது தெய்வீக ஆற்றலை பெற்றுத்தருவதாக இருக்கும். அடிப்படையாக இது போன்ற விஷயங்களை செய்தாலே வீட்டில் நிரந்தரமாக லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதோடு சகல நன்மைகளும் நாம் பெறுவதாக நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே கூறப்படுகிறது. இதை நாம் பின்பற்றி நன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.